ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ராப்பி ரோபினி ஸ்டாப். நான் ப்ராப்பி ரோபினி பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ரவா தோசை. நம்மக்கிட்ட மீந்து போன இட்லி தோசை மாவு இருந்துச்சுன்னா அதை வச்சு பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவையான பொருள்லாம் நறுக்கிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு மீந்த மாவு. ஒரு 2 கரண்டி மாவு தான் இருக்கும் இதில். இப்போ இதை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் அளவுக்கு நான் ரவை எடுத்துக்கிறேன். அதுக்கு நீங்கள் வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ மிளகு, ஜீரகம் இதெல்லாமே நம்ம வந்து அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்ததாக நம்ம தேவையான அளவுக்கு இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வந்து நீர்க்க இருக்கணும் இது. இப்போ வந்து இதில் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வந்து நம்ம இதை ஊற விட்டுருவோம். அதில் இருக்க ரவையெல்லாம் ஊறி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணியை இழுத்துட்ரும். அந்த சமயத்தில் வந்து திருப்பி நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி வளாவி அதை வந்து நீங்கள் கரைச்சிக்கணும். நல்லா தண்ணியாக இந்த தோசையை வாக்கும் போது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் அவுட்டர் லேயர்லாம் ரவா தோசைக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே உங்களுக்கு வந்து டேஸ்ட் இருக்கும். அதை விடவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே இட்லி தோசை மாவு புளிச்சு வேறு இருக்கும் இல்லையா, அதனால் இதில் நம்ம தயிரெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அந்த டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம மாவை கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 1/2 மணி நேரம் கழித்து வந்து நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக நல்ல ரவையெல்லாம் ஊறி போய் இப்போ வந்து நல்ல ஒரு தோசை தவா வந்து சூடு பண்ணிக்கலாம். நல்ல ஹீட்டில் இருக்கும் போது நீங்கள் தோசை வார்த்தா தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸாக வரும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து வராது. ஸோ நல்லா சூடாக இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி வாத்துட்டு இதில் வந்து எண்ணெயை நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து இதை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னுட்டு. ஒரு 10 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி அடுப்புலேயே லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்க அப்படின்னா சைடெல்லாம் உங்களுக்கு ரோஸ்ட் ஆகி இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பேஷன்ஸ் தேவை உங்களுக்கு. நீங்கள் உடனே தோசை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வராது. கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் அடுப்புலேயே விட்டால் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கரன்னு ஆகும் ரவா தோசை மட்டும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் தோசை நம்ம வந்து வார்த்து சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். சைட்லலாம் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்குது ப்ரௌனாக. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை அடுப்பை விட்டு எடுக்கலாம். ஈஸியாக உங்களுக்கு வந்து எடுக்கவும் வரும். இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். தக்காளி சட்னி, அது மாதிரி தேங்காய் சட்னி இது கூடலாம் சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் நம்ம சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.